கோவை மாவட்ட இருசக்கர விற்பனையாளர் நலசங்கத்தின் சார்பாக இன்று மாபெரும் கடை அடைப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் சார். இதோட காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில லெவலில் எங்கள் சங்கத்திலிருந்து நாங்கெல்லாம் முன் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலிருந்து எங்களோட நிர்வாகிகள் திருச்சியில் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அரசாங்கத்தில் அனுமதி பெற்று நடந்து கொண்டிருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கோவை மாவட்டத்தின் சார்பாக நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம். எங்கள் தொழிலில் நிறைய நடைமுறை சிக்கல்கள், அதாவது மெயின் வந்து ஆர்டிஓனால தான் எங்களுக்கு பிரச்சனையே. எங்களுக்கு தொழில் பண்ணவே முடியாத சூழல் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த விதிமீறல்கள் பண்றவங்களுடைய ஃபைன் வந்து ஹெல்மெட் போடுறது, ட்ரிங்க் அண்ட் டிரைவ், இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்களோட ஃபைனை வந்து கவர்மெண்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்பவே ஸ்மார்ட் ஃபைன் வாங்குறதை நிறுத்திட்டாங்க. இப்போ அதனால ஒவ்வொரு வண்டியிலும் 20,000 30,000 ஃபைன் இருக்கு. நாங்க அந்த வண்டிகளை வாங்கி விற்பனை செய்யும் போது அந்த வண்டியை எடுத்தோம்னா அந்த வண்டியில 20,000 30,000 ஃபைன் இருக்குதுங்க. அந்த ஃபைனே வந்து நாங்க ஒழுங்கமா தெரிஞ்சுக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த ஆப் வந்து வாரத்துக்கு 4 நாள் கூட ஒர்க் ஆகுறது இல்ல. சர்வர் பிரச்சனைங்கிறாங்க. அந்த பேமெண்ட் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஒரு 4 தடவை ஹெல்மெட் போடாம போயிருக்காரு, 4,000 ரூபாய் ஃபைன் வந்துருது. முதல்ல 100 ரூபா இருந்தது, இப்போ 1000 ரூபாய் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனை 4,000 ரூபாய் கொண்டு போய் கட்டுறதுக்கு அவங்க போனாலும் அந்த பேமெண்ட் கட்ட முடியாத சூழ்நிலை இல்ல. ஏன்னா அந்த பழைய கஸ்டமருக்கு நம்பருக்கு ஓடிபி போகுது. அந்த ஓடிபி அங்க போனா அவங்க எப்படி எங்களுக்கு கூப்பிட்டு ஓடிபி நம்பர் சொல்லுவாங்க? பயங்கரமான பிரச்சனை. தொழிலே பண்ண முடியலைங்க. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு முன் வந்து எங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சு எங்க தொழில் பண்றதுக்கு உண்டான ஆதரவு தெரிவிக்கிறோம். இதை வந்து நாங்க எங்களோட கோரிக்கை என்னன்னா, நீங்க ஃபைன் போடுங்க. அவங்க விதிமீறலா வந்து தாராளமா அரசாங்கம் போட்டுதாகணும். ஆனா ஸ்மார்ட் ஃபைன் வாங்கிக்கங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் வந்தாலும் சரி, இல்ல நீங்க ஹெல்மெட் ஃபைனா இருந்தாலும் சரி, லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டினாலும் சரி, ஸ்மார்ட் ஃபைன் வாங்கிட்டா நாங்க தொழில் பண்ணும்போது ஒவ்வொரு சார் இது அரசாங்கத்துக்கு நாங்க நல்லதா சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு வண்டியில 10,000 20,000 இருக்கு ஃபைன். அவங்க கட்டுறதே இல்ல, பணம் அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க வந்து நாளைக்கு வண்டி வித்துட்டு நிதி உதவி பண்ணோம்னு சொல்லி ஒரு ஃபைனான்ஸ் போனோம்னா அந்த ஃபைனான்ஸ்ல செக் பண்றாங்க. அவள 30,000 அதுல ஃபைன் இருக்குன்னு சொன்னா அந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் மாதிரி எங்களால வண்டி விற்க முடியாம பல பிரச்சனைகள் இருக்கு. இது தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து முன் வந்து எங்க கோரிக்கையை பேசி முடிவு பண்ணி எங்களுக்கு அந்த ஸ்பாட் ஃபைன் பண்ணுங்க. தொழில் பண்ண முடியும். அவ்வளவுதான் சார். 285 கடைகள் இருக்கு. குடும்பம் பாத்தீங்கன்னா மொத்தமா எங்களோட 1000 பேருக்கு மேல இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் தொழில் பண்ணாம இன்னைக்கு எல்லாமே நாங்க ஃப்ரீயா நாங்க கடை அடைப்பு நடத்தி எங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்.